ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நம்ம தங்கமயில சரவணன் அடிக்கிற லூட்டியும் அலப்பறையும் தாங்க முடியல பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இவங்க வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாலாம் இருக்கட்டும்ப்பா, அதை ஏன்ப்பா குரூப்பில் போட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, குரூப்பில் கண்ணா பின்னான்னு 27 ஃபோட்டோவை போட்டு விட்டு எப்படா இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்களாமா. அதாவது இதை பார்த்தோன்னே பாண்டியனுக்கு மூஞ்சி சரியில்லை, வீட்டில் உள்ள யாருக்குமே ஃபேஸ் கட் சரியில்லைங்க. ஏன்னா மூஞ்சி சொல்லிக்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து எதுக்குப்பா போடணும், உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கக்கூடாதுன்னு கோமதியமாக சொல்கிற லெவலில் நடந்துக்கிட்டாங்க. இது எதுவுமே தெரியாத மாதிரி சரவணன் ஒரு பக்கம், நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் இருக்காங்கங்க. இதை பார்த்தோன்னே செந்தில் ஃபோன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணான்னு ஃபோன் பண்ணி அவசரமாக சீக்கிரமாக அந்த ஃபோட்டோவில் போய் டெலீட் பண்ணுன்னு சொல்ல, எப்படிப்பா ஏன்ப்பா அப்படி என்னப்பா ஃபோட்டோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ இப்படி ஒரு ஃபோட்டோவா, ஐயோ குற்றவாளி தாங்க முடியலையே, ஏன் மயில் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ண சொன்னால், இந்த பொண்ணு குரூப்பில் உள்ள எல்லாருக்கும் டெலீட் பண்ணுறதை விட்டு இந்த பொண்ணுக்கே டெலீட் பண்ணிக்கிச்சு. அச்சோ சொதப்புதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டாங்கன்னு சொல்லாத பக்கி எனக்கு பதறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்ந்து ஆப்படிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நடுங்க, கை நடுங்கி ஃபோனெல்லாம் கீழே போட, கடைசியில் எதுவுமே பண்ண முடியாதா, ஐயோகோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம தங்கமயில வச்சு மம்பளுக்கணுங்கிறதுக்கோசரமே நம்ம பாண்டியனை வச்சு உரண்டை இழுக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம மீனாவும் ராஜு தான். தொக்கா ஒரு விஷயம் கிடச்சிருக்க விட்டுருவோமா, மாமா நீங்கள் பார்த்த பொண்ணு அப்படி இப்படி ஃபோட்டோ பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நக்கல் மேலே நக்கல். ஐயோ இவங்க இங்கே இருந்தால் நக்கல் பண்ணி நம்மளை சாவடிச்சிடுவாங்கன்னு தெரிச்சு ஓடுறாங்க. தேவையா குமார் இதெல்லாம், நமக்கு இதெல்லாம் தேவையா? நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத யாரும் பார்த்து வந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு உங்களை பெருமையாக பேசிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை வெறுப்பேற்றணுங்கிற பேரில் நீங்கள் ஒன்று பண்ண உங்கள் லைஃபுக்கே அது வினையாக வந்து முடியுது. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.